வணக்கம். நான் கவிதா. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க வீட்ல வந்து ஆடி கிருத்திகை ரொம்ப சிம்பிளா தான் கும்பிடுவோம். எப்படி கும்பிட்டோம், என்ன செஞ்சோம், என்ன பண்ணணும்னு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி வியாழக்கிழமை. காலையிலே வந்து ஸ்ரீராமுக்கு வந்து தயிர் சாதம் கேட்டான். அவனுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் இருந்தது. அதை வச்சு ரெடி பண்ணி கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் ஸ்ரீவர்ஷனும் வந்து பால்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டார். இப்போ நான் மட்டும்தான் சாமி கும்பிட போகிறேன். இந்த விழாக்கு ஃபுல்லாக நான் தான் இருப்பேன். காலையில் வந்து டைமிங் செட் ஆகலை எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் மதியானம் தான் நான் கும்பிடுவேன். 12:15 1:15 வரைக்கும் தான் டைம் நல்லாயிருக்கு. அந்த டைமில் தான் கும்பிடலான் இருக்கேன். அதுக்குள்ளேயே யாரும் வரமாட்டாங்க. அதனால் நான் தனியாக தான் சாமி கும்பிட போகிறேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சு நான் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வேலை முடிச்சுட்டு அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து இப்போ நான் சமைக்க வந்திருக்கேன். பருப்புக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு, சாம்பார், அப்புறம் 2 காய் பொரியல் பண்ணுவேன். அப்புறமா அப்பளம், அப்புறம் வடை, பாயாசம், அவ்வளோதான். எப்போவுமே யூஸ்வலாக இதான் செய்வோம். நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சாமி கும்பிட்டு கிருத்திகை சாமி கும்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து போய் முருகர் மலையில் இருப்பார். ஒரு 4, 5 ஊர் தாண்டி போனோம். அவ்வளோ தூரம் நடந்து போய் சாமியை பார்த்துட்டு நடந்து வருவோம். மறுநாள் வந்து நாங்கள் எந்திரிக்கவே முடியாது, வந்து படுத்துருவோம். அவ்வளோ டயர்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் 7, 8 கிலோமீட்டர் நடக்கணுன்னா பாருங்கள் சும்மாவா. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட நம்மளால் நடக்க முடியாது. அவ்வளோ சோம்பேறித்தனமாகி போயிடுச்சு. காலம்லாம் மாறி போல், நம்ம தான் மாறி போயிட்டோம். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களாம் இன்னமும் அப்படி நடந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளால நடக்க முடியல. இப்போல்லாம் 1 கிலோமீட்டர் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் இப்போ சமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாலில் வேக வைக்கலாம், அப்படி வேக வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கிருத்திகையா வெள்ளிக்கிழமை கிருத்திகையா அப்படின்ட்டு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். என்கிட்டே சொன்னாங்க ஒரு சிலவங்கன்னா, இன்றைக்கி சாமி கும்பிட்றீங்க நீங்கள், நான் வெள்ளிக்கிழமை தான் கிருத்திகை அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமெலாம் கிடையாது கிருத்திகை, வியாழக்கிழமை தான். எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தமாரி இந்த கிருத்திகை, அமாவாசை இந்த மாதிரிலாம் 2 நாள் சேர்ந்து வரும் இல்லையா சில டைமு. அப்போல்லாம் எந்த நாள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நாள் இரவு வருதோ அந்த நாள் தான் எடுத்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள்லேயும் கிருத்திகை வருது இல்லையா. ஆனால் வியாழக்கிழமை நைட்டு தான் கிருத்திகை, வெள்ளிக்கிழமை நைட்டு கிருத்திகை கிடையாது இல்லையா. அதனால் வியாழக்கிழமை எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் அமாவாசை கூட 2 நாளைக்கு அமாவாசை வரும், சேர்ந்த மாதிரி வரும். முதல் நாள் அமாவாசை முதல் நாள் நைட்டு வருது அப்படின்னா முதல் நாளே நம்ம எடுத்துக்கணும். 2வது நாள் எடுத்துக்கக்கூடாது. வியாழக்கிழமை தான் நிறைய கோயிலுங்கள்லேயும் நிறைய வியாழக்கிழமை தான் கிருத்திகை கொண்டாடினாங்க. வியாழக்கிழமை தான் கிருத்திகை தெரியும். ஒரு சிலவங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாலில் போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே சமைக்கிறதுலே பெரிய விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான்வெஜ் இல்லாத பாத்திரத்தில் சமைக்கணும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவோம். எல்லாமே நான்வெஜ் பிரியம். நிறைய நான்வெஜ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான்வெஜ் இல்லாமல் இந்த சாமி கும்பிட்ற டைமில் மட்டும் கிருத்திகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்போ கும்பிடுவோம் இல்லையா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை. இதெல்லாம் வந்து நான்வெஜ் இல்லாத பாத்திரத்தில் சமைக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான்வெஜ் இல்லாத பாத்திரம் வந்து எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். அதையும் கட்டி நான் மேலே தூக்கி போட்டிருப்பேன். அதெல்லாம் தேடி எடுத்து ஒன்று ஒன்றா கரண்டிலேருந்து தட்டுலேருந்து அந்த சமைக்கிற பாத்திரத்துலேருந்து எல்லாமே வந்து நான்வெஜ் இல்லாதான் இருக்கணும். எங்கிட்ட நான்வெஜ் இல்லாத பாத்திரமே இருக்காது. மேக்ஸிமம் நான்வெஜ் தான் இருக்கும். அது ஒன்று ஒன்றா தேடி எடுத்து முன்ன நாளே தேடி எடுத்து வச்சுட்டேன். மேலே கட்டி போட்டு வச்சுருந்தேன். அது ஒன்று ஒன்றா எடுத்து தேடி வச்சுட்டேன். இன்றைக்கி சமைக்கிறேன். ஆனால் பாத்திரம் பார்க்கறதுக்கு அப்படியே வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று ஒன்றும் என்ன பண்ணுறது, நான்வெஜ் இல்லாத பாத்திரம் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் சாம்பார் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரும், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், அவ்வளோதான். வேறு எதுவும் விசேஷம் கிடையாது. வடை பாயசம் செய்வோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. எப்போயுமே நான் காலையில் சாமி கும்பிட்ருவேன். பசங்களை வச்சுக்கின்னு என் வீட்டுக்காரில் ஒன்றா இருக்கும்போது சாமி கும்பிட்ருவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா
காலையில் டைம் இல்லை எனக்கு கும்பிட்றதுக்கு. அதனால் வந்து அதுவும் பசங்க கிளம்புறதுக்குள்ளே என்னால் கும்பிட முடியாது, செய்யவும் முடியாது. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் 5 மணிக்கெலாம் பஸ் விட்டு போயிட்டாங்க. அதனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி எதுக்கு நமக்கு அப்படிலாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் தனியாகவே கும்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பால்வாடிக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நான் இப்போ தனியாகவே கும்பிட்டுக்கலாம், வந்தவொடனே சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் தனியாகவே செஞ்சு தனியாகவே சாமி கும்பிட்டுருக்கேன். எப்போயுமே நம்ம சாம்பார் வந்து எப்போவுமே ஒன்றா தான் வைப்போம், எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் வைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த விசேஷ டைமில் செய்கிற சாம்பார் மட்டும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது எப்படின்னே தெரியவே தெரியாது. இத்தனைக்கும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கமா, உப்பு இருக்கா காரம் இருக்கா அப்படின்னு நம்ம டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கவே மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வைக்கிற சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விசேஷ டைமில் மட்டும். அது எப்படின்னு தெரியல, எந்த ஸ்பெஷலுமே நம்ம போடவே மாட்டோம். யூஸ்வலாக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்வோம், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஆனால் இத்தனை நாள் சமைக்க தெரியாது, நம்ம உப்பு இருக்கா காரம் இருக்கா செக் பண்ணுவோம். ஆனால் இதில் அதை கூட செக் பண்ண மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா சாம்பார் அன்றைக்கி மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். அது எப்படின்னு தெரியல, நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கேன், எனக்கு மட்டும் வரல. இது பாருங்கள், இது வந்து வடை கொஞ்சமாக தான் நான் போடுறேன் நான், ஏன்னா இலையில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வடை போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே சூடாக சாப்பிட்லாம், அப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ இலையில் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 6-7 வடை தான் நான் போட்டிருக்கேன். மற்றது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. சாம்பார், சாதம், அப்புறமேட்டுக்கு காய்கறி பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்பளமும் நான் பொரிக்கலை, ஏன்னா அப்பளம் வந்து அப்புறமா பொரிச்சிக்கலாம், நமுத்து போய்டுன்னு அப்பளம் பொரிக்கலை. பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயாசம் தான் இப்போது நெய் போட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்துன்ருக்கேன். ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து முந்திரி திராட்சைலாம் நிறைய போட்டு செஞ்சால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பால்வாடிக்கு போகும்போது சொல்லிட்டு போனான், அம்மா வரத்துக்குள்ளே எனக்கு பாயாசம் செஞ்சு வச்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்காக அவன் நிறைய முந்திரி திராட்சை நெய்யை போட்டு சமைச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்புறம் சமையல் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. சரி வீடு பெருக்கிட்டு தொடச்சிடலான்னு பார்த்தேன். வீடு வந்து முன்னாள் தான் தொடச்சிது, சரி வேணாம் அப்படின்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு மனசு வரல. சரி ஓகே நம்ம வீடு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்பளம் மட்டும் தான் பொரிக்கணும். சரி அது அப்புறம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடு தொடச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். வீடெல்லாம் பெருக்கிட்டு அது முன்னால் தான் இப்போ ஆடி பெருக்கு வந்தது இல்லையா, ஆடி பெருக்கு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு வாசப்படி குங்குமம் வச்சுட்டு எல்லா வேலையுமே நான் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் நான். சரி இப்போ வந்து துடைக்க வேணாம்னு தான் பார்த்தேன், ஆனால் டைம் இருந்தது கொஞ்சம். சரி ஓகே ஒரு 10 நிமிஷம் தானே ஆகும், தொடச்சிடலாம். அது துடைக்காமல் சாமி கும்பிட்டா நமக்கு திருப்தியாகவே இருக்காது இல்லையா, ஏதாவது ஒரு குறை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சரி ஓகே வீடு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சின்னு இருக்கேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து நேற்றே வாங்கி நான் பூவெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வாசப்படி குங்குமம் அதுவும் நேற்றே வச்சுட்டேன். ஓரளவு எப்போவுமே விசேஷ டைம் அப்படின்னா நான் குழந்தைங்க வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் நான் முன்னாடி நாளே பாதி வேலைங்களை முடிச்சுடுவேன். அன்றைக்கி வந்து சமைக்கிற வேலைக்கு மட்டும்தான் இருக்கும். சமைச்சிட்டு ஆனால் வீடு வந்து எப்படி தொடச்சினே தான் இருக்கணும், ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடு அழுக்காக தான் செய்யும் இல்லையா. அதனால் வீடு தொடச்சி தான் ஆகணும். அதனால் வீடு துடைக்கிறது, இந்த சமைக்கிறது, இந்த வேலையை மட்டும் தான் நான் வச்சுப்பேன். வேறு எந்த வேலையுமே நான் விசேஷ டைமில் நான் வச்சுக்க மாட்டேன். முன்னாடியே பாத்திரம் பூஜை சாமான் தைக்கிறது, குங்குமஞ்சா வைக்கிறது, வாசப்படி குங்குமஞ்சா வைக்கிறது, அப்புறம் அந்த பூஜை செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இது எல்லா வேலையுமே நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுடுவேன். நான் முன்னாலே அப்படி தான் நான் ரெடி பண்ணிட்டேன் நான். இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு. இது எப்போவுமே பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சாமி பூ வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாமி பூ வைக்கிறது எனக்கு கஷ்டம் கிடையாது. நானே ரொம்ப ஹைட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபோட்டோ இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அது எக்கி பூ வைக்கவே முடியாது. ஏன்னா ஃபோட்டோ பெரிய பெரிய ஃபோட்டோ வச்சா அது என் தலை ஹைட்டுக்கு இருக்கும். அதுக்கு மேலே போய் பூ வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை கொஞ்சம் எக்கி வைப்பேன். ஆனால் இருந்தாலும் நான் வச்சுடுவேன். எனக்கு பூஜை அந்த ரூம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு இதுவரையும் திருப்தியாகவே கிடைக்கவே இல்லை. எந்த வீட்டுக்கு போனாலும் அது மட்டும் திருப்தியாக எனக்கு எட்டுற மாதிரி பூ வச்சு சாமி கும்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அது எங்கே எப்போ நடக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் பூவெல்லாம் வச்சாச்சு, விளக்கேற்றியாச்சு. பாருங்கள் சாதம், அப்புறம் பாருங்கள் பாயாசம், இது வந்து சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், வடை, அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பொரிக்கலை, அப்புறம் பொரிச்சுக்கலாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 இலை போட்டு சாப்பாடு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் வந்து நான் எப்போயுமே உடைக்கவே மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் உடைப்பார். ஏன்னா அவர் தான் சாமி கும்பிட்டு அவர் தான் எப்போவுமே தேங்காய் உடைப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் தான் தேங்காய் உடைத்தேன்.
தேங்காய் வந்து நான் உடைப்பேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற தேங்காய்லாம் நான் உடைச்சுப்பேன். ஆனா சாமி கும்பிடும்போதெல்லாம் நான் தேங்காய் உடைக்க மாட்டேன். எப்பவுமே லேடீஸ் உடைக்கக்கூடாது இல்லையா? ஜென்ட்ஸ் வீட்ல இருக்கும்போது நம்ம லேடீஸ் உடைக்கக்கூடாது. அதனால ஜென்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் தான் எப்பவுமே தேங்காய் உடைப்பாரு. எப்பயும் பசங்களோடு நாங்கள் எல்லாருமே கும்பலா தான் சாமி கும்பிடுவோம். ஆனா இந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. அதனால சரி ஒரு ஸ்ரீவர்ஷன் வந்துருவான். 1 மணிக்கெல்லாம் போய் கூட்டின்னு வந்துடலாம். இருந்தாலும் அவன ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குழந்தைய வச்சுன்னு கும்பிட வேண்டாம் அப்படின்னு தான் சரி ஓகே நம்ம நான் தனியாவே கும்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னதுக்காக நான் தனியாவே கும்பிட்டுருக்கேன். அப்புறமா விரதம் நான் தான் விரதம் இருந்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிருக்காரு இல்லையா? அவர் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால நான் தான் விரதத்தை முடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிருத்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்னென்ன செய்வீங்க யார் யாருன்னு தெரியல. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. ஒரு ஒரு மாதிரி நாங்கள் கும்பிடுவாங்க பழக்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி தான். வடை பாயாசம், பொரியல், ஒரு பொரியல், ஒரு வடை பாயாசம், அப்புறம் அப்பளம், அவ்வளோதான். சாதம், சாம்பார் அவ்வளோதான். இது தாண்டிலாம் வேறு எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் கும்பிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டோட கிருத்திகை. சாமி கும்பிட்டுட்டு நான் பசிக்குது இல்லை எனக்கு ஒரு இலை சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு இலை 3 இலை படைத்தேன். ஒரு இலை நம்ம சாப்பிட்டுட்டு 2 இலை குழந்தைங்களுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அக்கா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் யாருன்னு போய் எட்டி பார்த்தா அந்த குழந்தை இந்த மேலாட்சியில் வந்து காசு கேட்பாங்க இல்லையா? அந்த குழந்தை வந்து காசு கேட்டா. சரி சாமி கும்பிட்ட உடனே அந்த காசு கேட்குறாளேன்னு சொல்லிட்டு அதுவும் கடவுள் மாதிரி தானேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நான் காசு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போமான்னா அவள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா.